நடுத்தர வர்க்கத்தின் சாபக்கேடு வந்து எதுனா கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்து ஐ ட்ரை டு பே த்ரூ த கிரெடிட் கார்டு. ஏன் அப்படின்னா ஸோ எனிவே between 40 to 50% approximately will be the charge if you are paying late. கிரெடிட் கார்டு வச்சிருக்கறனால ஆஃபரா இல்ல அந்த கம்பெனி ஆனா கிரெடிட் கார்டு இல்லைனா நான் 65,000 பே பண்ணிருக்கணும். கிரெடிட் கார்டு வச்சனால எனக்கு அரௌண்ட் 9,000 8,000 10,000 கிட்ட எனக்கு ஆஃபர் வருது. இந்த ஆஃபர் எப்படி இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது, அவன் எனக்கு ஆஃபர் கொடுக்கணும். ஸோ இப்போ மினிமம் டியூ நீங்கள் கட்டிங்கன்னா நீங்கள் அழிஞ்சிங்க, அவ்வளோதான். மினிமம் டியூ இஸ் த ட்ராப். கிரெடிட் கார்டை எப்படி பயன்படுத்தினா அதில் இருக்கிற பெனிஃபிட்ஸை நான் வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ண முடியும். பட்ஜெட் பத்மநாபன் சாரோட சேனலுக்கு உங்களை எல்லாத்தையும் நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு வந்து கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது வந்து நடுத்தர வர்க்கத்துடைய ஒரு சாபம் அப்படின்னு சொல்லி பொதுவாக நிறைய இடங்கள்ல பேசியிருக்கோம். நீ நானால கிரெடிட் கார்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய வந்து பொதுவெளியிலையும் பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. இதை பற்றி முழு விவரங்களை வந்து நம்ம பத்மநாபன் சார்ட்ட கேட்டுக்கலாங்கிறது தான் இன்னைக்கு அவர்கிட்ட பேச வந்திருக்கும். சார் வணக்கம். சார் வணக்கம் பிரவீன். சார், இதை நீங்கள் டேர்ம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நடுத்தர வர்க்கத்தின் சாபக்கேடு வந்து எதுனா கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனால் கிரெடிட் கார்டில் நிறைய வீடியோஸ் எப்படி இருக்குன்னா, கிரெடிட் கார்டை வந்து நல்ல முறையில் சரியான முறையில் வந்து நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு வந்து ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எனக்கு என்ன தெரியணும்னா, கிரெடிட் கார்டில் நிறைய நியூவான்சஸ் இருக்குது. லைக் லூப் ஹோல்ஸும் இருக்குது, அதே சமயத்தில் தெரியாமல் போய் மாட்டிக்கிறதும் இருக்குது. எனக்கு அதில் ஒவ்வொரு விஷயத்த அதில் வந்து நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சார், இது ஒரு நல்ல எக்ஸாம்பிளே நான் தான். என்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்குது. நான் ரீசெண்டாக ஒரு 65,000 ஒரு டிவியும் வாங்கினேன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யாராச்சும் கேட்டாங்கன்னா ரொட்டேஷனுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ என்னோட ஹேபிட் மாதிரி நிறைய பேர் பண்ணிருக்காங்க. இந்த ரொட்டேஷன் வருது, ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு கிரெடிட் கார்டை பற்றின ஒரு சின்ன ஒரு விஷயம் நீங்கள் சொல்லணும்னா உங்களுடைய பார்வையில் கிரெடிட் கார்டு அப்படின்றது என்ன? சரி, கிரெடிட் கார்டு வந்து என்னென்னா, கிரெடிட் கார்டு இஸ் ஒன் ஆஃப் த வே டு பே மணி. ஓகேயா? இப்போ நீங்கள் வந்து ஒரு பொருள் வாங்க போகிறீங்க, இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க. அந்த ஹோட்டலுக்கு போகிறதுங்கிறது வந்து டிசைட் ஆயாச்சு. ஆமாம். ஓகேயா? இந்த ஹோட்டலுக்கு வந்து போகிறதுங்கிறது கிரெடிட் கார்டு இருக்கிறதுனால போகல, நாங்கள் இன்றைக்கி போகணும், எதோ உங்கள் பர்த்டேயோ அல்லது ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ அல்லது இன்றைக்கி சாப்பிடல அதனால் ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணியாச்சு. ஸோ அந்த பர்டிகுலர் ஈவெண்ட் வந்து ஜஸ்டிஃபைடு. இப்போ இந்த ஈவெண்ட்டுக்கு நம்ம அந்த ஹோட்டலுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னதா இருந்தால் அதுக்கு நம்ம ஒரு அமௌண்ட்டு பே பண்ணணும், நம்ம சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நம்ம சாப்பிட்ற பில்லு வந்து லேட்டஸ்டே 2,000 rupees வருதுன்னு வச்சுங்களேன். அந்த 2,000 ரூபாய்க்கு என்ன பண்ணலாம்? ஒன்று நம்ம பாக்கெட்டில் இருக்கக்கூடிய கேஷை எடுத்து கொடுக்கலாம், அல்லது வந்து ஒரு ஜிபே வச்சுருந்தீங்கன்னா ஜிபேலேருந்து கொடுக்கலாம். இது ரெண்டுமே வந்து உங்கள்கிட்ட பணம் இருந்தால் மட்டும்தான் செலவழிக்கக்கூடியது. கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது வந்து இப்போ உங்கள்கிட்ட பணம் இல்லை, ஆனால் கார்டு இருந்ததுன்னா நீங்கள் அந்த 2,000 ரூபாய்க்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பே பண்ணலாம். ஸோ இப்போ வந்து என்னென்னா, நம்ம வந்து எந்த விதமாக அந்த 2,000 ரூபாய் கொடுக்க போகிறோம்? நான் வந்து ஐ ட்ரை டு பே த்ரூ த கிரெடிட் கார்டு. ஏன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து 3ஆம் தேதி, இன்னைக்கு என்னுடைய கிரெடிட் கார்டு பில்லு வந்து 5ஆம் தேதி அப்படின்னா, மே 6ஆம் தேதியிலேருந்து ஜூன் 5ஆம் தேதி வரையும் நான் என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேனோ அது எல்லாத்தையும் ஐட்டமைஸ்டு பில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு 10 ஐட்டம் போட்டுட்டு என்னுடைய பில் வந்து 50,000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் 6ஆம் தேதி என்னுடைய மெயிலுக்கு வந்துடும். அதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஜூன் 5 அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஜென்ரேட் பண்ணதுனால இருந்து அதுலேருந்து 20 நாள். ஸோ ஜூன் 25 தேதிக்குள்ளே அந்த 50,000 ரூபாயை நான் அந்த பேங்க்குக்கு செலுத்தணும். சப்போஸ் நான் பேங்க்குக்கு செலுத்தலை அப்படின்னு சொன்னதாக இருந்தால் அதுக்கு வந்து அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தோன்னா ரஃப்லி அபவுட் 3.5%, 3 to 3.5% பர் மந்த். ஒரு மாதத்துக்கு. ஸோ 3.5% அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42% வந்துடும். அதுக்கப்புறமா அந்த சார்ஜ்னா கிட்டத்தட்ட 50% வந்துடும். சில பேங்க்கில் 3% அப்படின்னதுன்னா அது ஒரு 36 ப்ளஸ் ஒரு 40-42 வந்துடும். ஸோ எனிவே between 40 to 50% approximately will be the charge if you are paying late. ஆனால் இது ஹோம் லோன், கார் லோன் இதெல்லாம் விடவே பல மடங்கு அதிகமாக இருக்குது. 3 மடங்கு கிட்ட அதிகமாக இருக்குது. கரெக்ட். ஸோ இதனால தான் வந்து எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நிறைய மக்களுக்கு வந்து 95% ஆன மக்கள் வந்து அவங்க என்ன பொருளுக்கு வாங்கினாங்களோ அந்த பொருளுக்கு ஆன மணியை திருப்பி தர மாட்டாங்க. ஓகே. அதனால தான் கிரெடிட் கார்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க பே பண்ணாததுனால கிரெடிட் கார்டு வந்து கெடுதல், கிரெடிட் கார்டு தான் நம்மளை வந்து பழி வாங்க வந்த ஒரு இது வாட் எவர் பீதது இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது வந்து என்னென்னா, பிகாஸ் நம்மளுடைய புரிந்து கொள்ளாத தன்மை அதுதான் வந்து பார்த்தோன்னா இதுக்கு மெயின் ரீசன். ஓகே. ஸோ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, சில பேர் இதை புரிஞ்சிட்டு இருக்காங்கன்னா, சில பேர் புரிஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்களை பொறுத்தவரையும் இது வந்து ஒரு வரப்பிரசாதமாகவே அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஓகேங்க சார். சார், எனக்கு இதில் இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப கவனிக்கக்கூடியது என்னன்னா, நான் இப்போ இந்த 65,000க்கு வந்து லைக் இந்த ஒரு சோனி டிவி வாங்குறேன் அப்படின்னா
ஆக்சுவலி நான் 65,000 பே பண்ணலைங்க சார். நான் வந்து பே பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு 58,000 என்னமோ தான் பே பண்ணேன். அரௌண்ட் எனக்கு வந்து ஒரு அரௌண்ட் 9,000 8,000 எனக்கு வந்து லைக் 10,000 எனக்கு வந்து ஆஃபராக வந்துச்சு. எனக்கு புரியல. இது வந்து கிரெடிட் கார்டு வச்சிருக்கறனால ஆஃபரா இல்லை அந்த கம்பெனி ஆனால் கிரெடிட் கார்டு இல்லைனா நான் 65,000 பே பண்ணிருக்கணும். கிரெடிட் கார்டு வச்சனால எனக்கு அரௌண்ட் 9,000 8,000 10,000 கிட்ட எனக்கு ஆஃபர் வருது. இந்த ஆஃபர் எப்படி, இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது? அவன் ஏன் எனக்கு ஆஃபர் கொடுக்கணும் சார்? பேங்க்குக்கு என்ன தைரியம் அப்படின்னா, அல்லது பேங்க் எப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, நான் வந்து பிரவீன்கிட்ட இப்போ 58,000 கொடுத்தாச்சு, இப்போ ஸ்வைப் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரவீன் மேபி இமீடியட்டாக கொடுக்கலாம். நிறைய பேருக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, யூ கேன் ஆல்சோ கோ ஃபார் எதுக்கு சார் 58,000 பே பண்ணுறீங்க, அதில் வந்து 8,000 மட்டும் நீங்கள் உங்கள்கிட்ட இப்போதைக்கு எடுத்துப்போம், மீதி 50,000 10 மாதத்துக்கு நோ காஸ்ட் இஎம்ஐன்னு போட்டுடுவோம். ஓகே. அல்லது அதுக்கு மட்டும் ஜஸ்ட் ஒரு 2,000 மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் சார், 1 இயருக்கு போட்டுக்கலாம் அல்லது 2 இயர்ஸ் கூட போட்டுக்கலாம் அப்படின்னதுன்னா, நான் முதல்ல 65,000 வாங்கணும், 65,000 கொடுக்கணும்னு நினச்சேன், 65,000 கொடுக்கல, இந்த கார்டு ஸ்வைப் பண்ணதுனால எனக்கு ஒரு 6,000 7,000 கிடைச்சிச்சு. இந்த 58,000 நான் இப்போ கொடுக்க வேண்டாம், இன்னும் 1 வருஷத்துக்கோ 2 வருஷத்துக்கோ கொடுக்கலாம், பிரிச்சு கொடுத்துக்கலாம், அது நோ காஸ்ட் இஎம்ஐல கூட கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது யூ ஆர் ஆல்சோ ஹாப்பி. ஆனால் இங்கே என்ன சேலஞ்ச் அப்படின்னதுன்னா, இப்போ என்ன ஆச்சு, நீங்கள் இந்த டிவி வாங்கிட்டீங்க, டிவி ஆர் சப்போஸ் டு பே 60,000 பே பண்ணணும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, உங்கள் மைண்டில் அவங்க 5,000 தானே பே பண்ண சொன்னாங்க, அப்போ நம்மள்ட்ட நிறைய பணம் இருக்கு போட்டிருக்கு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வேற முன்னாடி டிவி வாங்கியாச்சா, இப்போ வந்து மியூசிக் சிஸ்டம் வாங்கலாம், ஸ்பீக்கர்ஸ்லாம் வாங்கலாம், ஸோ தட் வந்து வீட்டில் நல்ல ஒரு சினிமா பார்க்கக்கூடிய இதாக இருக்கும், அதுக்கு ஒரு 20,000-30,000 ருபீஸ் போடலாம், அல்லது ஒரு மொபைல் ஃபோன் ரொம்ப நாள் மாற்ற வேண்டியதாக இருந்தது, அல்லது மொபைல் ஃபோன் மாற்றலாம். ஸோ இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இதை கம்மி பண்ணுறதுனால யூ டென்ட் டு ஸ்பெண்ட் மோர். அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணும்போது என்ன ஆகிடுதுன்னா, அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறீங்க, ஐயோ நம்ம அதுக்கு 10,000 கொடுக்கணும், இதுக்கு 5,000 கொடுக்கணும், சேலரியில் வந்து என்னென்னா இதை தனியாக எடுத்து வைக்கிறதுனா ரொம்ப கஷ்டமாச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது, அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, சார் உங்களுடைய பர்ச்சேஸ் வந்து 60,000 அல்லது 50,000 பர்ச்சேஸ், 50,000 வச்சுங்க, 50,000 பர்ச்சேஸ், அதுக்கு மினிமம் டியூங்கிறது வந்து 2,500, 5%. ஓகேங்களா, நீங்கள் வெறும் 2,500 மட்டும் பே பண்ணுங்க சார், நீங்கள் யூ கண்டினியூஸ்லி யூஸிங் அப்படின்றீங்க. உடனே நீங்கள் என்ன பார்க்குறீங்க, 2 பொருளும் கிடைச்சிச்சு, 2,500 கொடுத்தா போதும் அப்படின்ட்டு 2,500 போட்டுட்டு மினிமம் டியூ தான் சொல்லியிருக்காங்க, அதுலேயே போட்டிருக்காங்க மினிமம் டியூ அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 2,500 பதிலாக ஒரு 5,000 போட்டுருக்கலாம். ஓகே, உங்கள்கிட்ட பணம் இருக்குது, சரி 5,000 போடலாம். மீதி 45,000 இருக்கு இல்லையா, அந்த 45,000 நீங்கள் வந்து என்ன பே பண்ணணும் அப்படின்னதா இருந்ததுன்னா, அந்த இன்ட்ரெஸ்ட் 3 to 3.5%. மினிமம் டியூ கட்டுறதுனால அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கு. மினிமம் டியூ கட்டினாலே இன்ட்ரெஸ்ட் அப்ளிகபிள் ஆகிடும். ஓகே. பின்ன நீங்கள் வந்து வாங்கின பணத்துக்கு அவங்க 20 நாள் தான் டைம் கொடுப்பாங்க, அதுலேயும் கம்மியாக கொடுத்தீங்கன்னா அப்புறம் பேங்க் எப்படி சர்வைவ் ஆகும்? ஓகே. ஸோ இப்போ மினிமம் டியூ நீங்கள் கட்டினீங்கன்னா நீங்கள் அழிஞ்சிங்க, அவ்வளோதான். மினிமம் டியூ இஸ் த ட்ராப். யாரெல்லாம் கிரெடிட் கார்டில் மினிமம் டியூ போட்டாங்களோ அவங்க வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலி நான் என்ன நினச்சிருக்கேன், மினிமம் டியூ கட்டினா அதுக்கப்புறம் ஓகே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம், வேறு ஏதாச்சும் பர்ச்சேஸ் அந்த மாதிரி வாங்கிக்கலாம், கண்டினியூ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லை அந்த இன்ட்ரெஸ்ட் வராது, ஓகே அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லை, இன்னொரு இது சொல்கிறேன். இப்போ வந்து என்னாச்சு, நீங்கள் இந்த இது வாங்கியாச்சு, 50,000 பில்லு வந்திருக்கு, 50,000 உங்கள்கிட்ட பணம் இல்லை, 5,000 தான் கட்டியிருக்கீங்க. இப்போ என்னாச்சு, 45,000 இம்மிடியேட்டாக நெக்ஸ்ட் டேலேருந்து, ஓகே என்னைக்கு கட் ஆஃப் இருந்தோம் இன்னைக்கு பே பண்ணணும், இன்னைக்கு பே பண்ணலை அப்படின்னா நெக்ஸ்ட் டே அவங்க பார்ப்பாங்க, இவர் 50,000 வாங்கியிருக்காரு, 5,000 தான் போட்டிருக்காரு, அப்போ 45,000 அவுட்ஸ்டாண்டிங். இந்த 45,000 3% பர் மந்த் போடு வட்டி அப்படின்ற மாதிரி 3.5 அது போட்டுடுவாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எனக்கு வந்து கிரெடிட் கார்டு லிமிட் வந்து 1,00,000 இருக்குது, நான் வெறும் 50,000 தான் இது பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா அவைலபிள் கிரெடிட் லிமிட் 50,000 போட்டிருக்கும், மினிமம் டியூ கட்டியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 50,000 இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 20,000 ஒரு பொருள் வாங்குறீங்க, ஒரு ஃபோன் வாங்குறேன், 20,000 ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, ஓகேப்பா அதுதான் மினிமம். இது வந்து என்னென்னா, நேற்றுக்கு ஜூன் 5 எனக்கு பில்லு ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க, நான் ஜூன் 7ஆம் தேதி வாங்கியிருக்கேன், ஜூன் 7 வாங்குறதுக்கு ஜூலை 5 தான் பில்லை ஜென்ரேட் பண்ணுவாங்க, நான் ஜூலை 25 கட்டினா போதும், இந்த 20,000 நான் எந்த விதமான எக்ஸ்ட்ரா மணி பே பண்ண வேண்டாம், அதுதான் உங்களுடைய தாட் ப்ராசஸ். ஓகேயா, ஓகேங்க சார். இப்போ என்ன ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் மாதம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா, பண்ணலையா? பண்ணலை. ஆமாங்க சார். முந்தின மாதம் பண்ணல. ஸோ அதில் 45,000 இருக்கு இல்லையா, அந்த 45,000 இந்த 20,000 ஆட் ஆகிடும்.
ஓகே. 45,000 ஆல்ரெடி இருக்கு இல்லையா? அது அடுத்த மாசம் சேர்த்து கட்டணும் அவ்வளவுதானே சார்? அதோட இந்த 20,000 இப்போ புதுசா மொபைல் ஃபோன் வாங்கினீங்களா, அதுவும் ஆட் ஆயிடும். இப்போ 45 + 20 65,000 ரூபாய்க்கும் அந்த 3% லோன் வந்துடும். நான் கிரெடிட் கார்டு நானே யூஸ் பண்றதுக்கு எனக்கு நீங்க சொல்ற விஷயம் எனக்கு இப்பதான் சார். ஸோ இதுதான் என்னன்னா அதில் மாட்டிக்கிறது. ஏன்னா அவங்கள பொறுத்தவரை நீங்க மணி கொடுக்கல அப்படின்னதுன்னா இதாகிடும். அதனால தான் நான் என்ன சொல்லுவேன்னா, ஈவன் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 1,100,000 ரூபா பில்லு வந்திருக்கும். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா 1,100,000 தானே, சரிப்பா 1,00,000 ரூபா கட்டலாம் அப்படின்னு 1,00,000 ரூபா கட்டிட்டு 100 ரூபா மிச்சம் வைக்கிறாங்க இல்லையா? ஆமாங்க சார். மிச்சம் வச்சுட்டு அடுத்த மாதத்துக்கு 50,000 ரூபா வாங்கினாங்கன்னு வச்சுங்களேன். அந்த 100 ரூபாய்க்கு நம்ம என்ன நினச்சோம், 100 ரூபாய்க்கு என்னதான் நீங்க 100% போட்டாலே 200 ரூபா தான் நினைப்பீங்க, கரெக்டா? ஆனால் 100 ரூபாயோட அடுத்து ஒரு 50,000 ஆட் பண்ணீங்க இல்லையா, அந்த 50,100 ரூபாய்க்கு 3% போட்டுருவோம். ஐயோ. ஸோ அதனால என்னன்னா, எப்போதுமே கிரெடிட் கார்டில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னதுன்னா, என்ன அமௌண்ட்டு நீங்கள் கட்டணுமோ அதை நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னதுன்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. மினிமம் டியூ கட்டுறது அல்லது இந்த மாதிரி மீதி வைக்கிறது அது வந்து பெரிய ட்ராப். நிஜமாலுமே வந்து லைக் மினிமம் டியூ கட்டுறதுங்கிறது வந்து சரி ஓகே, நம்மளால கட்ட முடியல, மினிமம் எதையாச்சும் கட்டிடுங்கன்னு பேங்க் நம்மகிட்ட அட்வைஸ் பண்ணுறாங்கட்டு இருக்கு, அதனால அது கட்டிடுறோம். சரி மினிமம் டியூ கட்டிட்டு இன்னும் பேலன்ஸ் ஒரு 10,000 20,000 வேறு ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இப்போ ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இப்போ அப்படிதான் அவங்க சம்பாதிக்கிறாங்க இல்லைங்க சார்? ஸோ இந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்கிறீங்க, நீங்கள் இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கே தெரியல, ஓகேயா? நிறைய பேருக்கு இதை பற்றி விஷயங்கள் தெரியல. ஓகே. அப்போ இந்த விஷயத்தை தெரிஞ்சிக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? அது நம்மளுடைய பொறுப்பு சார். உங்களுடைய பொறுப்பு. அதனால தான் எல்லா இடத்துலையுமே பையர் பிவேர் அப்படின்னா என்னென்னா, யார் வந்து வாங்குகிறோமோ அவங்க தான் தெரிஞ்சுக்கணும். ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியலை, இல்லை சார் அதில் இங்கிலீஷில் போட்டிருக்கு, எனக்கு படிக்க தெரியாது, அல்லது படித்தாலும் எனக்கு புரிஞ்சிக்க தெரியாது அப்படின்னதுன்னா, இங்கிலீஷ் படித்து யார் புரியுறாங்களோ அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏங்க சார், நம்ம ஃபர்ஸ்ட் நாள் நம்ம கிரெடிட் கார்டு வாங்கும்போது உள்ள அவ்வளோ அந்த புக்லெட் மாதிரி கொடுப்பாங்களா, இது வந்து நீங்கள் படிக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ பெருசாக இருக்கே அப்படின்ற மாதிரி பார்க்கறதுக்கு. அதில் வந்து என்னென்னா, என்டையர் திங் யாரும் படிக்க போகிறதில்ல, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஒன்று வந்து என்ன பண்ணலான்னா, நம்ம படிக்கணும். அப்படி இல்லைன்னா படித்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட போயிட்டு நான் வந்து கார்டு வாங்குறேன், நீங்கள் வந்து கார்டு வந்து எப்படி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, நான் சக்ஸஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா டிப்ஸ் கொடுங்க, என்னென்ன நான் பண்ணணும் அப்படின்னு நம்ம கேட்கலாம் இல்லையா? எந்த ஒரு கிரெடிட் கார்டு டிஃபால்ட்டரோ அவங்களுடைய ஒரு ஃப்ரெண்டு, அவங்க ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன், எய்தர் இட் கேன் பி எ ஃப்ரெண்ட், கேன் பி எ ஃபேமிலி மெம்பர், பக்கத்து வீட்டு நெய்பர், யார் வேணாலும் இருக்கலாம். ஒருத்தருக்கு வந்து இந்த கிரெடிட் கார்டை நல்லா யூஸ் பண்ணக்கூடிய பர்சன் ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. அதை நீங்கள் தெரிஞ்சிக்காம கிரெடிட் கார்டு தப்பு அப்படின்னு சொல்கிறது வந்து சரியான வாதம் இல்லை. இப்போ வந்து ஒரு அந்த ஆக்சுவல் மேட்டருக்கே வரும். கிரெடிட் கார்டை எப்படி பயன்படுத்தினா அதில் இருக்கிற பெனிஃபிட்ஸை நான் வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ண முடியும். ஏன்னா வந்து யாருமே கடன் கொடுத்துட்டு அடுத்து 20 நாள் கழிச்சு நீங்கள் கட்டுங்க அப்படின்னு சொல்கிறது இல்லை. இப்போ நான் 5ஆம் தேதி ஜூன் 5ஆம் தேதி நான் கடன் வாங்குறேன்னா மே 5ஆம் தேதி லைக் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணேன்னா மே 5ஆம் தேதி எனக்கு பில் ஜென்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் 10 days 20 days கழிச்சு தான் நான் வந்து கட்டணும். விச் இஸ் லைக் இதுலேருந்து 30, இதுலேருந்து ஒரு 45 days கிட்ட நமக்கு டைம் கிடைக்குதுங்க சார். ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னபடி பார்த்தா 45 days. இது யாரும் 45 to 50 days இது யாருமே கொடுத்துட்டு வட்டியே இல்லாமல் யாரும் இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு ஆப்ஷன் இல்லை. அது ஒரு நல்ல ஆப்ஷன் இன்கேஸ் நெசரி இருக்கு உங்களுக்கு. ரெண்டாவது இதில் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். ரிவார்ட் பாயிண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்குமே அது ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது என்னன்றது இன்னமும் புரியாமல் தான் இருக்குன்னு வச்சுங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 1 year கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எப்படி பெஸ்ட்டாக யூஸ் பண்ணால் அதோட ஃபுல் பொட்டன்ஷியலை வந்து என்னால் என்ஜாய் பண்ண முடியும். அதுக்கு முக்கியமான சில விஷயங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தீங்கன்னா, எந்த கிரெடிட் கார்டு வாங்கினாலும் அதில் எவ்வளோ தூரம் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதை வந்து என்ன குறிப்பிட்ட தேதி 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடியே பே பண்ணிடணும். ஓகே. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஜூன் 5 ஒரு நாள் டிலேன்னு கூட மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இக்னோர் பண்ணிடுவாங்க. சில பேர் அந்த ஒரு நாளை கூட பிடிச்சிட்டு அது வந்து லேட் பேமெண்ட்டுன்னு கூட பண்ணலாம். ஸோ பெட்டர் வந்து அவங்க பில்லு ஜென்ரேட் பண்ணிவிட்டு 20 நாள் டைம் கொடுக்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன், உடனே பண்ணலைன்னா கூட ஒரு 10 நாள் கழிச்சோ அல்லது ஒரு 15 நாள் கழிச்சு பே பண்ணிவிடுங்க. லாஸ்ட் டே வரையும் எடுத்துகிட்டு பே பண்ணாதீங்க. திஸ் இஸ் நம்பர் 1. ஓகே சார். நம்பர் 2 வந்து ஃபுல் அமௌண்ட்டு பே பண்ணணும். ஓகே. நம்பர் 3 மினிமம் டியூ வந்து பே பண்ணவே கூடாது. ஓகே. ஃபுல்லாக தான் நீங்கள் பே பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்கள் கார்டு வாங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த விதத்தில் இந்த கார்டை யூஸ் பண்ணுறீங்க. இப்போ சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க தேர் கன்ஃபைன் டு ஒரே பிளேஸில் இருப்பாங்க. மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க, ஒரு மளிகை சாமான் அல்லது ஸ்விக்கி இது மாதிரியான உள்ள இது
அதுக்கப்புறமா ஏதாவது சினிமாவுக்கு போகிறது, இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இருக்கும். சில பேர் வந்து ரெகுலராக சினிமாவுக்கு போகிறவங்க இருப்பாங்க, சில பேர் ரெகுலராக அமேசானில், சில பேர் ரெகுலராக ஸ்விக்கியில் இது பண்ணுவாங்க, சில பேர் அதிகமாக ட்ராவல் பண்ணக்கூடிய ஆள். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொன்றுத்தையும் செக்ரிகேட் பண்ணி ஒவ்வொருத்தரும் அந்த கார்டு அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷாப்பிங் கார்டு இருக்கு, அந்த மாதிரி இருக்கும்போது ஃபியூவல் கார்டுலாம் கொடுத்துருக்கீங்க. ஆமாம். ஸோ இவங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் ஒரு கார்டு வச்சுருக்கோம். அப்போ அதில் என்ன பண்ணுறான்னு, இந்த கார்டு மூலமாக நீங்கள் அமேசானில் வந்து எது பர்ச்சேஸ் பண்ணாலும் நார்மலாக ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா ஒரு 5% டிஸ்கவுண்ட் எக்ஸ்ட்ரா, 2% எக்ஸ்ட்ரா. ஸோ நீங்கள் வந்து அமேசானில் ரெகுலராக பண்ணுறவங்க இருந்ததுன்னா அந்த கார்டை வாங்கலாம். இல்லை சார், நான் வந்து ரெகுலராக நான் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பேன், பாதி சமயம் மார்னிங் 6 மணிக்கு ஃப்ளைட்டை பிடிக்கணும், 7 மணிக்கு பிடிக்கணும், அப்போ வீட்டிலலாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு பண்ண முடியாது, அப்போ ஐ வாண்ட் டு யூஸ் த லவுஞ்ச் போனோன்னா இங்கே கார்டை சேவ் பண்ணிங்கன்னா வெறும் ₹2 தான். ஓகே. ஸோ யூ கேன் யூஸ் எவ்ரி திங். ஓகே. ஜஸ்ட் ₹2 தான். அதே இது நீங்கள் அந்த கார்டு இல்லைன்னா நீங்கள் வந்து ₹2000 கொடுக்கணும், ₹1500 கொடுக்கணும். ஸோ நீங்கள் லேட்டாக இது ஃப்ளைட்டுக்கு போகிறீங்க, ஃப்ளைட்டு 1 hour டிலே, 2 hour டிலேன்னா எல்லாரோடையும் காமனாக உட்காந்துட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, நீங்கள் எங்கே உட்காந்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி லவுஞ்ச் ஆக்சஸ் வந்து இருக்குது. சில பேர் வந்து இஎம்ஐ கார்டுன்னே இருக்குது. அந்த கார்டு வாங்கினீங்கன்னா எனி பர்ச்சேஸ் எல்லாத்தையுமே வந்து இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அதாவது நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நமக்கு வந்து என்ன மாதிரியான யூசேஜ் அதை பார்த்து நம்ம இது பண்ணணும். அதர்வைஸ் சார் எனக்கு அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்டிகுலர் இதுக்குன்னெலாம் என்னால் சொல்ல முடியாது, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ணுவேன், எதுவுமே இதுதான் அதிகமாக பண்ண மாட்டேன்னா ஜென்ரல் கிரெடிட் கார்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஆர் இன்னொரு விஷயம் இருக்குது, தேர் இஸ் சம்திங் கால்டு ஆட்டோ பே. ஓகே. நீங்கள் பேங்க்கில் போய் செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இதுவே தேவை கிடையாது. பேங்க்கே வந்து உங்களுடைய கார்டை பார்த்துட்டு 2 நாளைக்கு முன்னாடியோ 3 நாளைக்கோ முன்னாடியோ அதுலேருந்து பணத்தை எடுத்து கட்டிடுவோம். ஒன்லி திங் வந்து யூ ஹேவ் டு கீப் த மணி இன் த பேங்க். ஸோ அது மாதிரி பண்ணலாம். இப்போ வந்து என்னென்னா கிரெடிட் கார்டில் வந்து இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் கேட்டிங்க, நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய எவ்ரி ₹100 ரஃப்லி தே வில் கிவ் ₹1 அல்லது 50 பைசா கொடுப்பாங்க. இப்போ ஒரு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க ₹10,000, ₹10,000 நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னா உங்களுக்கு ₹100 அல்லது ₹50, அதாவது 100 பாயிண்ட் அல்லது 50 பாயிண்ட்னு கொடுத்துருவாங்க, அல்லது 100 பாயிண்ட்டே கொடுத்துருவாங்க. ஒரு பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு ₹1 இருக்கும், இல்லை ஒரு பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு ₹1 50 பைசேன்னு இருக்கும், அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் நீங்கள் அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டே வரலாம். ஒரு 2, 3, 4 இயர்ஸில் வந்து நிறைய பண்ணீங்க அப்படின்னதுன்னா அதுவே வந்து ஒரு 10,000 20,000 பாயிண்ட். ஸோ 20,000 பாயிண்ட்டு, ஒரு பாயிண்ட்டுக்கு ₹1னா ₹20,000. அந்த ₹20,000 வச்சுட்டு நிறைய பேர் அந்த ரிவார்ட் செக்ஷன் அந்த பேங்க்கில் போய் பார்த்தீங்கன்னா தே டை அப் வித் அமேசான் வவுச்சர்ஸ் இருக்கும், அல்லது ஏதாவது ஃபுட்டு இதில் இருக்கும், அல்லது ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது துணி வகை கிளாத்திங் இது இருக்கும். அதுக்கப்புறமா டிக்கெட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஈவன் பெட்ரோல் பங்க்கில் வந்து அதுக்கு வந்து உங்களுக்கு பெட்ரோல் கூப்பன் இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் வந்து எது உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் சரண்டர் பண்ணீங்க அப்படின்னா அந்த கூப்பன் நமக்கு கொடுத்துருவாங்க. அதை பேஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த பொருளாக வந்து வாங்கிக்கலாம். ஸோ கார்டை பொறுத்தவரையும் நீங்கள் ப்ராப்பராக இந்த மாதிரி தெரிஞ்சு யூஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக கார்டு வந்து பெனிஃபிஷியல். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி 95% பீப்புள் அதை தெரிஞ்சிக்கிறது இல்லை, அல்லது தெரிஞ்சாலும் அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணாதனால தான் அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. கிரெடிட் கார்டை பற்றி நான் இன்னொரு ஒன்று சொல்லணுன்னா, கிரெடிட் கார்டாக இருக்கட்டும் ஆர் வந்து ஒரு இன்டர்நெட்டாக இருக்கட்டும், இன்டர்நெட்டில் வந்து நமக்கு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம். நிறைய நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் இன்டர்நெட் பயன்படும், எல்லா கெட்ட விஷயம் பண்ணுறதுக்கும் இன்டர்நெட் பயன்படும். அப்போ நீங்கள் இன்டர்நெட்டை வந்து நல்லதும்பீங்களா கெட்டதும்பீங்களா? புரியுதுங்க சார். இன்டர்நெட்டை பார்த்து கெட்டு போகிற ஆளுங்க நிறைய இருக்காங்க, அல்லது இன்டர்நெட்டில் வெறும் ஏதாவது ஒரு ஜஸ்ட்டு வெறும் யூடியூப்பில் எதாவது பார்த்துட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அதே யூடியூப்பில் படித்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிற ஆளுங்களும் இருக்காங்க. அதனால் இட் இஸ் மோர் ஆஃப் எப்படி அவங்க யூஸ் பண்ணுறாங்கிறத பொறுத்து தானே வழியே அது கிடையாது. தேங்க்யூ சார். ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, கிரெடிட் கார்டை வந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கரெக்டான முறையில் பயன்படுத்தி அதோட அட்வான்டேஜ் வந்து அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசன். இன்னொன்று, ஏற்கனவே இந்த மாதிரி இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண தவறுகள் யாராச்சும் பண்ணிக்கிட்டு இருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கணுங்கிறதுக்காக தவறுகளை நிறுத்திட்டு கொஞ்சம் கரெக்டாக டிசிப்ளினாக பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு மோட்டிவ்காக தான் சார். அண்ட் தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.